எல்லாருக்கும் வணக்கம். நான் வர்ணிகா ஸ்ரீயோட அம்மா பேசுறேன். பாப்பா வந்து 3 மாசமா வந்து என்ஜி டியூப் ஃபீடிங்ல தான் இருக்காங்க. எப்பவுமே நைட்டு வந்து பைப்பா போட்டு தான் நாங்க வச்சிருக்கோம். ஏன்னா பிரீத்திங் இஷ்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. ஸோ இப்போ அந்த என்ஜி டியூப்மே எடுத்துட்டு அடுத்தது ஜி டியூப் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஜி டியூப்னா அது கேஸ்ட்ரோஸ்டோமி டியூப். டைரக்டா வயிற்றுல வந்து ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணி டியூப் இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அது மூலமா தான் இப்போ இனிமேல் நம்மளுக்கு வந்து பாப்பாக்கு ஃபுட் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கேட்கும் போதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சின்ன குழந்தை, ஒரு 7 மாச குழந்தை எவ்வளவு கஷ்டத்தை தாங்கும் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. கடவுள் வந்து கண்டிப்பா என் குழந்தைய இந்த பிரச்சனையில இருந்து சீக்கிரம் காப்பாத்திடணும். அதுக்கு உங்க எல்லாருடைய சப்போர்ட் எனக்கு வேணும். தயவு செஞ்சு வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு டொனேட் பண்ணுங்க, இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. சோசியல் மீடியா நம்பிதான் நாங்க வந்து இந்த பிரச்சனையில வந்து நாங்க கையில எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய குழந்தைங்க வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகி அதுல ஒரு 3 பேர் வந்து க்ரௌட் ஃபண்ட் பண்ணி அந்த குழந்தைங்க காப்பாத்தி இன்னைக்கு அவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஒரு சின்ன வயசுல அனுபவிக்க கூடாத ஒரு கஷ்டத்தை வந்து அவ அனுபவிச்சுட்டு இருக்கா பாப்பா. என்ன அவளுக்குள்ள நடக்குது அப்படின்றது கூட தெரிய மாட்டேங்குது. எதுவுமே மூச்சு விடுறதுல இருந்து பால் குடிக்கிறது எல்லாத்துலயுமே சிரமப்பட்டுட்டு இருக்கா பாப்பா. தயவு செஞ்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க நினைச்சா எல்லாத்தையுமே மாத்தலாம். ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும். நிறைய பேர் டொனேட் பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க. என் பாப்பாவை காப்பாத்தி கொடுங்க.